அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆட்சி புரியும் ஆண்டவர் விரைவில் வருவார். அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். ஏனெனில் கடவுள் நம்மோடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உமது வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகள். பெண்களுக்குள் அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக காணப்படுகிறாள். அருள்மிக பெற்றவரே, ஆண்டவர் உம்மோடு என்று கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை வாழ்த்துவதும், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் குழந்தையை சுமந்திருக்கின்ற அந்த புண்ணியவதி அன்னை மரியாளை பார்த்து பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவள் என்று சொல்லுவதும் எந்த அளவிற்கு ஒரு பெருமையை கொடுக்கிறது என்பதை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அன்னை மரியாள் தான் தன்னுடைய கருவறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாங்கினாள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பெண்ணானவள் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னாள். நாமும் ஆண்டவருடைய கரத்தில் பொறிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அவருடைய கண்ணின் மணி போல நம்மை காத்து வருகிறார். இந்த அளவிற்கு இறைவன் நம் மீது அளவுகளது அன்பு வைத்திருக்கிறாரே, அவருடைய அன்பிற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? மேலும் இயேசுவினுடைய பிறப்பின் பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் இந்த திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி எப்பொழுதுக்கு தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் மன்றாட்டுக்களை இரக்கமுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் ஒவ்வொரே திருமகனின் வருகையில் மகிழ்வுறும் அவர்கள் அவர் தமது ஆட்சியில் வரும் பொழுது நிலை வாழ்வின் பரிசை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ மலைகள் மேல் தாவி என் நண்பர் வருகின்றார். இனிமை மிகு பாடலில் இருந்து வாசகம். பிரிவு 2 இறைச்சொற்றொடர்கள் 8 முதல் 14 முடிய. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ என் மதிச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார், பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார்,
விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் வந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது, நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 33 பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து கழிவோறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மானுவேலே, சட்டம் இயற்றும் எம் அரசே, இறைவனாம் எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் ஆழ்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் பிறந்து இன்று வரை சமுதாயத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நன்கறிவோம். வயது முதிர்ந்தவர்கள் இளையவர்களோடு வைத்திருக்கின்ற உறவுகளும், இளையவர்கள் முதிர்ந்தவர்களோடு வைத்திருக்கின்ற உறவுகளையும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இருக்கின்ற கலாச்சாரம் வேறு வேறு விதமாக இருந்தாலும்
இளையவர்கள் முதியவர்கள் மீது வைத்திருக்கின்ற மரியாதையும் மதிப்பும் நாம் எங்கும் காண முடிகிறது. எப்பொழுதுமே இளையவர்கள் முதியவர்களை பார்த்து அவர்களுக்குரிய தனித்துவத்தினுடைய மதிப்பை கொடுப்பதை நாம் காணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டிருக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை விட வயது குறைந்தவளாகவும் இளையவளாகவும் காணப்படுகிறாள். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து இந்த நற்செய்தி வாசகத்திலே கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அன்னை மரியாளை உயர்த்தி வைத்துதான் பார்க்கிறார் எலிசபெத் அம்மாள். தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு ஈடு இல்லை என்பதை நாம் சொல்லுவோம். அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் என்று நாம் சொல்லுகிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சியின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறாள் என்பதை நாம் சொல்லுகிறோம். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தில் எலிசபெத் அம்மாள் தன்னை தாழ்த்தி கொள்கின்ற நிலைமையை காண முடிகிறது இன்றைய நிகழ்வின் வழியாக. அதுவும் யாரிடம்? தன் உறவினர்களாகிய அவளுடைய வயது குறைந்த பெண்மணியாகிய அன்னை மரியாளிடம் எலிசபெத் அம்மாள் தன்னை தாழ்த்தி கொள்கிறாள். என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். உம் வாழ்த்துளியை கேட்டவுடனே என் வயிற்றிலே குழந்தை பேருவகையால் தொல்லிற்று. ஒவ்வொரு வார்த்தைக்கும் எலிசபெத் அம்மாள் ஒரு தனி விளக்கத்தை கொடுக்கிறாள். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவளாக இருந்தாலும் மக்கள் முன்னிலையில் எந்த அளவிற்கு அன்னை மரியாள் காணப்படுகிறாள் என்பதற்கு எலிசபெத் அம்மாளும் ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லப்படுகிறது. தன்னை அடிமை என்று தாழ்த்திக் கொள்கிறாள். தான் அன்னை மரியாளை வாழ்த்துவதில் எந்த விதமான கௌரவமும் இல்லாமல் பெருமையோடு அன்னை மரியாளை தன் கரத்திலும் இதயத்திலும் தாங்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கு காண முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், யார் ஆண்டவரோடு தன்னை ஈடுபடுத்தி தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இறைவனுடைய திட்டத்தை உளமாற ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்களோ, இவர்களால் மட்டும்தான் தன்னை பிறர் முன்னிலையிலும் ஆண்டவர் முன்னிலையிலும் எப்பொழுதுமே ஒரு தாழ்ச்சியான மனநிலையோடு அழைத்து செல்லக்கூடியது. இது தாழ்வு மனப்பான்மை அல்ல, மாறாக தன்னுடைய மகத்துவத்தை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வினை இது வெளிப்படுத்துகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்வோடு வேதத்தில் இன்னொரு நிகழ்வையும் நாம் காண முடிகிறது. நூற்றுவர் தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன் மகனுடைய நோய்வாயிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று அவன் கேட்கிறான் இயேசுவிடம். நூற்றுவர் தலைவன் என்று சொல்லுகிற பொழுது படை தளபதியாக இருக்கிறான். 1000 படை வீரர்களுக்கு அவன் தளபதியாக இருக்கிறான். இப்படிப்பட்டவன் ஆண்டவருடைய முன்னிலையிலே மண்டியிடுகிறான். மண்டியிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வருவதற்கு நான் தகுதியற்றவன். எனவே இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணம் பெறுவார் என்று இந்த நூற்றுவர் தலைவன் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய அந்த தாழ்ச்சி மிக்க நிகழ்வினை, தன்னை ஆண்டவர் முன்னிலை தாழ்த்தி கொள்வதை பார்த்து பெருமையோடு சொல்லுகிறார், இஸ்ரேலரில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இன்று வரை காண முடியவில்லை என்று. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய வருகை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறாரே, மேடானவைகள் அனைத்தும் சமதளமாக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், குன்றுகள் தகர்த்தப்படும், ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்தவர் என்று சொல்லுகிறார். எனவே இறைவன் இந்த உலகிற்கு வருகிறார் என்றால் உங்களுடைய என்னுடைய இதயத்தில் தான் அவர் முதலில் தங்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஏன்? இயற்கை அனைத்தும் அவருடைய எல்லைக்குள் வலம் வந்து கொண்டிருக்கிறது.
மனிதனை தவிர. ஆக இறைவனுடைய வருகை இயற்கைகளுக்கு அல்ல, மாறாக மனிதர்களாகிய உங்களுடைய என்னுடைய இதயத்திற்கு. நம்முடைய இதயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வேற்றுமைகள் இருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நான் என்கின்ற அகங்காரம் இருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டும். இவை அனைத்தும் எதற்காக என்றால், தன்னை ஆண்டவருடைய முன்னிலையிலும் பிறரோடும் சம உரிமையோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் தாழ்த்தி கொள்வான் என்பதைத்தான் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார்கள். எனவே இயேசுவின் வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அகங்காரத்தோடு ஆணவத்தோடு நான் என்கின்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இறைவன் கொடுத்திருக்கின்ற வாழ்வை ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணித்து அவர் விருப்பப்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேனா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலாம் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியும் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டோனி சுவாமி, எல்லா திருநிலையர் ஆகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமகோளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது மர நிகழ்வுகளில் பங்கேற்பு உம் மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாய் இருப்பதாக. அதனால் முழு இறை பற்றுடன் உமது மாட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித பாப்பர்களுடைய